ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னோட தங்க பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே. யாருன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஏமா இருக்கால பெஸ்டி, அவளோட பாப்பாவுக்கு தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதனால் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறா. ஸோ அதுக்காக மேக்கப் வந்து நீ பண்ணடி அப்படின்னா. ஸோ அதனால் வந்து நாங்கள் உட்காந்து ஃபுல்லாகவே முன்னாடி என்ன பண்ணோம், க்ளீனிங்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் தலை கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து சிவனேன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து இதெல்லாம் தேவை அதெல்லாம் சொல்லி எடுத்து வைப்பேன். அதெல்லாம் அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு. நான் அழகாக எடுத்து உள்ளே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிடுவேன். முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ வந்து சூப்பராக வந்து அது எல்லாம் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு ரிங் லைட்டு அது இதுன்னு எல்லா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தாரிக்காவும் ஒரு சைடு தூக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் விட போகிறோம். விட்டுட்டு ஈவினிங் போய் அவர் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து தாரிக்கா கூட்டிகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஸோ இப்படி தான் தாரிக்காவும் இத்துவிக்கும் கூப்பிட்டு போனோம். இதுதான் பிளானு. ஸோ வந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது மதியானம் சாப்பிடல. ஏன்னா வந்து ஈவினிங் தானே ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் காலைல நாங்கள் ஒரு 12 மணி போல் தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் ஒரு ஜூஸு பஃப் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஏதாவது பேக்கரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். திருமூல வயல் கிட்ட, அதாவது அந்த ஏரியா கிட்ட வந்து ஒரு பேக்கரி இருந்துச்சு. செம்ம ஐட்டம் நிறைய இருந்தது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தேவையானது மட்டும். பஃபுமே சாப்பிட தேவையில்ல. ஆனால் வந்து கொஞ்சம் வயிறு ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இதோடு நம்ம ஈவினிங் ஃபங்க்ஷனில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து இது குடிச்சிட்டு இதை சாப்பிட்டு ஒரு பாதாம் மில்க் சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு ஏசி ஹாலில் அதாவது ரூமில் உட்காந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஒல்லியாகிடுச்சு, நாய் மாதிரி ஆகிட்டா. அவள் வந்து பாப்பா பிறந்து அது இல்லாமல் அந்த சி செக்ஷன் பண்ணி அவளுக்கு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது தான். ஆனால் அவளுக்கு வந்து உடம்பு ரொம்ப உருக்கி எடுத்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து ஓகே ஆகிடுவா உடம்புலாம் கொஞ்சம் போட்டு. அவளை வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து இன்னும் வந்து முன்னாடி ஷால் அதெல்லாம் போடணும். பட் வந்து பாப்பா எழுந்ததுனால எதுவுமே ஒழுங்காக வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு பொட்டு வச்சு கூட நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. சரி மண்டபத்தில் போய் அவள் எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவளை ஃபாஸ்ட்டாக வந்து கிளப்பியாச்சு. ஏன்னா பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மூடு வந்து அப்படியே செட் ஆகிடும். தூங்கி அப்போ தான் எழுந்தால், அதனால் அவளை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால பெருசாக வந்து நாங்கள் இவளுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணல. நீ போடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீ பாப்பாவுக்கும் வந்து மேக்கப் போட்டுட்டாங்க்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தா. சரி அவளுக்காகவும் வந்து சும்மா வந்து அவள் கேட்ட மாதிரி ஏர் கேர்ள்ஸ் கேட்டிருந்தா. கொஞ்சமாக வந்து கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷில் வந்து ஒரு பார்ட்டி மேக்கப் மாதிரி பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸு வந்து செம்மையாக இருந்துச்சு. அவள் கலருக்கு வந்து செம்மையாக ஆப்டாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ்டிக்லாம் போட்டு மாசாக வந்து அவளுக்கு மேக்கப் போட்டாச்சு. நாங்கள் மேக்கப்லாம் போடுறத பார்த்துட்டு இந்த குட்டி பாப்பாவுக்கும் வந்து மேக்கப் போடணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ மேடம் வந்து எனக்கு போட்டுத்தாங்க அப்படின்னா. ஸோ அவளுக்குமே வந்து சும்மா ரொம்பலாம் அதிகமாக அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் மினிமலாக வந்து லைட்டாக வந்து ஒரு காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு நம்ம வந்து அவளுக்கு வந்து ஹேர் செட் பண்ணியாச்சு. அதுக்கே அந்த அம்மா வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சா. அதே மாதிரி மண்டபத்துலேயுமே ரொம்ப அழகாக அந்த மேக்கப் வந்து மெயின்டைன் பண்ண ஒரே ஆலிவை தான். ஃபேஸில் வந்து அந்த மேக்கப் கலையவே இல்லை, வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணாங்க மேடம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தாரிக்கா இது எல்லாருமே கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. செம்ம சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்னோட என் ஃப்ரெண்டோட அவங்களோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. செம்ம அழகாக அந்த இடத்தவே சூப்பராக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக்கோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. தாரு வந்து ஒரே அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்ச உடனே புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடாப்ட் ஆகிடுவான். ஏன்னா அவங்க எல்லாரையும் அவனுக்கு தெரியும். தாரா வந்து ஏதாவது புது ஆளுங்கிட்ட போனாலே நெசன்னு அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அளவுக்கு மிங்கலாகிடும். ஸோ அவங்க அப்பாயிட கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ, நான் போயிடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து அவளுங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் பார்த்தாலே பேசினாலே அதனால வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் அதாவது வெளியெல்லாம் போயிருக்கோம். அதோட விலாக்லாம் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தாலினி வந்து சமத்தாக இருந்தா. கேக் வெட்டும் போது அவ்வளோ அழகாக சிரிச்சுது. ஊரே கண்ணு வச்சுருக்கும் குழந்தைய அந்த மாதிரி அந்த அவ்வளோ அழகாக சிரிச்சுது. எங்களுக்கெலாம் அப்படியே பார்க்கும்போது நானே ரொம்ப கண்ணு வச்சு அப்புறம் சுற்றி போட்டுட்ருந்தேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். செம்ம க்யூட்டுங்க. அழகு தங்கம். இன்னும் வளர்ந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து அந்த மிங்கிள் ஆகும். இப்போ குழந்தை தானே, அவளுக்குமே வந்து நான் வந்து அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு வந்து என் கூட பழகுவா. பட் அந்த சான்ஸுமே நம்மளுக்கு பெருசாக கிடையாது. ஸோ அதனால் வந்து
வந்து அவளுக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா என்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்கிட்ட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவா. நாங்கள் அடிக்கடிக்கு இனிமேட்டு தான் மீட்டப் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சிரிக்கிறாள். அழகாக சிரிச்சா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸு காம்போக்கு அவளோட ஹேரில் வச்சுருக்க அந்த க்ரௌனு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதேமாதிரி அப்பா அம்மாவோட பேரிங் எல்லாமே வந்து அந்த ஃபுல்லாக வந்து செம்ம சூப்பராக இருந்தது. கேக்கோட தீமில் இருக்கட்டும் எல்லாமே பக்கா வேறு லெவலில் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. அதே மாதிரி வந்து ஏமாக்கு நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தேன், மெஸ்ஸி பிரைடு. ஸோ அதில் வந்து அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு மாதிரி தலையில் வந்து வச்சுருந்தோம். பூக்கு பதிலாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தோம். அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. இவங்க அலப்புற தாங்கலை, இந்த பலூன் எல்லாம் பிரிச்சுட்டு செம்ம அராத் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பை பாய்.